எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க வாங்க. ஹாய். உங்களை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கே டிவியில். நான் ஷெஃப் மால்குடி கவிதா. அந்த புதுயுகம் சேனலில் குக்கரி ஷோ பண்ணிட்டு இருக்கேன். உட்காருங்க. தேங்க்யூ. உங்கள் பேர்? என் பேர் பிரேமாவதி. ஓகே, நைஸ் நேம். சாரை பற்றி சொல்லுங்கள். உங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்க? சார் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாரு. பசங்க பேர் சொல்லுங்கள். பிரேமாவதி. பெரிய பையன் கார்த்திக், ரெண்டாவது பையன் விக்னேஷ், கவிஸ்ரீ. அவள் வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. ஐயோ, யார் அடியில் ஏதோ இருக்கிற மாதிரி பண்ணல, ஒன்றும் பண்ணல. கூப்பிடுங்க. அவன் டாகு, நாங்கள் வளர்க்குற டாகு. கூப்பிடுங்க. அடியிலேயே அது கீழே உட்காந்துருக்கோம்ல நேரம். கம் 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 கம். தெரியவே இல்லை, நான் பாட்டுக்கு உட்காந்துருக்கேன். பேர் சொல்லுங்க. அவன் ஜிஷ்ணு. ஜிஷ்ணுன்னு பேர் வச்சுருக்கேன். நல்லா அன்பாக பழகுவான், சொல்கிற பேச்செல்லாம் கேட்பான். சொல்கிற பேச்செல்லாம் கேட்பான். பிள்ளைங்க சொல்கிற பேச்சே கேட்க மாட்டேங்குதுங்க. பேச்செல்லாம் கேட்பான். எனக்கு இது சின்ன வயசுலேருந்து இது ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி அனிமல்ஸ். நீ காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணீங்க? அரிசி அடை பண்ணேன். அரிசி அடையா? எப்படி பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நறுக்கிக்கணும். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் நறுக்கி எடுத்து வச்சுட்டு, மாவு வந்து ஒரு டிஷ்ஷில் பேஷனில் கொட்டி வச்சுட்டு, அப்புறம் தவாவில் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நல்லா வதக்கிட்டு, இந்த மாவு பேஷனில் இருக்கிற மாவில் இந்த வதக்கண்டை வந்து கொட்டிட்டு, கேஸில் வந்து தண்ணி கொதிக்க வச்சு இந்த மாவில் வச்சு நல்லா கலரிட்டு, அப்புறம் மாவு எப்படி லூஸாக இருக்கணுமா இல்லை சப்பாத்தி மாவு அளவு பிசைஞ்சு வச்சுக்கிட்டோம், உண்டையாக வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் தட்டுலேயோ இல்லை வாழை இலையிலையோ கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நல்லா அகலமாக சப்பாத்தி மாவு மாதிரி தட்டி, அதுக்கப்புறம் தவாவில் எடுத்து போடலாம். எடுத்து போட்டு 2 பக்கமும் திருப்பிட்டு எடுத்து சாப்பிடலாம். அரிசி அடை செய்ய முதலில் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலையை நறுக்கி வைத்துக் கொள்ளவும். பின் கடாயில் எண்ணெய் இட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, பெருங்காயம் சேர்த்து, பின் இஞ்சி, பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கவும். வதங்கிய பின் கருவேப்பிலையை சேர்த்து வதக்கவும். பிறகு வெங்காயம் சேர்த்து பொன்னிறம் வரும் வரை வதக்கவும். பின் கொத்தமல்லியை சேர்க்கவும். ஒரு பாத்திரத்தில் அரிசி மாவை எடுத்துக்கொள்ளவும். அதனுடன் தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி வைத்துள்ள மசாலாவை அதனுடன் சேர்க்கவும். பிறகு தண்ணீரை கொதிக்க வைத்து அதை அரிசி மாவில் ஊற்றி நன்றாக கலக்கி வைத்துக் கொள்ளவும். பிறகு சிறு சிறு உருண்டையாக பிடித்துக் கொள்ளவும். பின் ஒரு தட்டில் எண்ணெய் தடவி இந்த உருண்டையினை அடை போல் தட்டி தோசைகளில் போட்டு சுட்டு எடுக்கவும். இப்பொழுது சுவையான அரிசி அடை ரெடி. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஆமாங்க. ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது உங்களுடைய கிச்சன். ரொம்ப பெரிய கிச்சனாகவே இருக்குது. கொடுங்க, எங்கேயோ எனக்கு சாப்பிட்றதுக்கு அரிசி அடை தரேன். நீங்கள் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்க. அரிசி அடையா? ஆமாங்க. சொல்லும் போதே இன்ட்ரெஸ்டாக சொன்னீங்க. அப்பயே சாப்பிடணும்னு இருந்துச்சு. பட் சுட சுட சாப்பிட்ருந்தா நல்லா இருந்துச்சு. சூடாக சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருந்துடும்.
ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது பிரேமாவதி உங்களுடைய அரிசி அடை. ஓகே பிரேமாவதி, உங்கள் கிச்சனில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக ஒரு டிஷ்ஷு பண்ணணும்னு ஆர்வமாக வந்திருக்கேன். ரெஃப்ரிஜரேட்டர் எங்கே இருக்குது? வெளியே இருக்கு, போய் பார்க்கலாமா? வாங்க. ஃப்ரிட்ஜு இங்கே இருக்கு, திறந்து பார்க்கவா? பார்க்கலாம். வாங்க போகலாம், காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு சமைக்கலாம். ஓகே, இப்போது இந்த டிஷ்ஷெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஏதாவது இப்போ என்ன பண்ண போகிறேன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? என்ன சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லுங்கள். உங்களுக்கு நான் ஏதாவது பண்ண போகிறது, இவங்க இந்த மாதிரி எடுத்துருக்காங்களே இன்க்ரீடியன்ஸு, இது என்ன பண்ண போகிறாங்கன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? இல்லை, நீங்கள் தான் சொல்லணும்.
ஓகே, காய்கறியெல்லாம் கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்துட்டு அடுப்பை பற்ற வச்சு குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? முதல்ல ஒரு பாத்திரம் கொடுக்கலாம், தண்ணி பிடிக்கிற மாதிரி. அதே கொடுங்க, நோ ப்ராப்ளம். தண்ணி கொட்டிட்டு, நல்ல தண்ணி அது. நல்ல தண்ணி தான். ஃபுல்லாக பிடிங்க. ரைஸ் முதல்ல நம்ம ஊற வச்சுக்கலாம். பாஸ்மதி ரைஸ் எடுத்து அந்த பாத்திரம் இருக்கு இல்லையா, இதால் ஒரு பாத்திரம் ஃபுல்லாக அளந்து ஒரு கிண்ணத்தில் ஊற வச்சுடுங்க. அலசிட்டு ஒரு அலசல். அப்படியே கொட்டிடுங்க. வாஷ் பண்ணிடுங்க. தண்ணி எடுத்து இதில் வச்சுருங்க. அது பட்டையை சுட்டுட்டு இருக்கட்டும். இந்த ஃப்ரை பேன் எடுங்க. இதுக்கு இதுவா? ஆமாங்க. எடு, கையில் எடுங்க. எண்ணெய் இருக்கா? எண்ணெய் ஃப்ரை பேன் அடுப்பத்தை வச்சு ஃப்ரை பண்ணி வச்சு எண்ணெய் கடாய் வைக்கிறோம். கடாய் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுறோம். ஒரு 1 கிலோ ரைஸ் அப்படின்னா ஒரு 100 கிராம் எண்ணெய் வந்துட்டு போதுமானது. எண்ணெய் நல்லா காயிட்டும். பட்டை லவங்கம் இருக்கா? ஏலக்காய். கிராம்பு இருக்கா? எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதும் இந்த கரம் மசாலா இருக்கு இல்லையா, ஹோல் கரம் மசாலா, அது போடுறீங்க. கூட வந்து நசுக்கி வச்சுக்கிற பூண்டு, இதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இப்போ வந்து பூண்டு நல்லா பொன்னிறமான உடனே வெங்காயம், வெங்காயம் வதங்கும் போது இந்த கத்திரிக்காயை போட்டு சேர்த்துருவோம். வெங்காயமும் கத்திரிக்காயும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டுருக்கோம். அதை நல்லா வதக்கிட்டு இந்த தக்காளி இருக்கு இல்லையா, தக்காளி போட்டுட்டு உப்பு மஞ்சத்தூள் இருந்தால் தாங்க. உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம். தக்காளி போட்டு மஞ்சத்தூள் இவ்வளோ போடலாமா? மஞ்சத்தூள் போடு. மூடி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தக்காளி நல்லா மேஷ் ஆகும்போது கொஞ்சோண்டு கட் பண்ணி வச்சுருங்க புதினாவில் ஒரு ஆஃப் புதினா, ஒரு ஆஃப் கொத்தமல்லி இதில் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. குக்கர் இருக்கா? இருக்கு, கொடுங்க. என்ன பண்ணுறீங்க, இந்த குக்கரில் அப்படியே இந்த மசாலாவை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரைஸ் இருக்கு இல்லையா? ஆமாங்க. இந்த ரைஸை ஒரு மூடி போட்டு அப்படியே வடிகட்டுங்க. ஃபுல்லாக தண்ணி இல்லாமல் வடிக்கும்.
இந்த ரைஸை இதில் போடுவோம். இந்த ரைஸும் அந்த பிரிஞ்சால் மசாலாவும் அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு நெய் இருக்கா? இருக்கு. ஒரு ஸ்பூன் நெய் வந்துட்டு லைட்டாக அதில் போட்டு அப்படியே பெரட்டி விடுங்க ரைஸு அந்த இதெல்லாம். தண்ணி இருக்கு இல்லையா, தண்ணியில் வந்துட்டு உப்பு எடுங்க கொஞ்சம். ஏற்கனவே 1 கப்பு ரைஸு 1 கப்பு தண்ணி அளந்து ரைஸ் அளந்துருக்கோம், தண்ணி அளக்கல இல்லையா. தண்ணியில் கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த ரைஸ் அளந்த ஜக்கு எடுங்க. அதான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கரெக்டாக ஒரு ஜக்கு ஒன்றுக்கு ஒன்று தெரியும். ஓகே, நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்து அந்த தண்ணி கொஞ்சம் வற்றி கொஞ்சம் டைட்டாகிற போது நம்ம அந்த குக்கர் போட்டு விசில் பண்ணி விடலாம். இந்த மாதிரி ரைஸ் வந்துட்டு அந்த தண்ணியெலாம் அப்சர்வ் பண்ணி இப்போ கொஞ்சம் ட்ரையாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த டைமில் மீதி இருக்கிற ஒரு ஆஃப் புதினா, இந்த கொத்தமல்லி, சாப் பண்ணி வச்சுருக்கோம்ல மேங்கோவை டாப்பிங்கில் ஒரு ஆஃப், மூடி எடுக்கு. இது ஒரு 10 மினிட்ஸில் உங்களுக்கு ஃபுல்லாக வந்துடும் விசில் குக் ஆகிட்டு. அப்புறம் நம்ம வந்துட்டு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த மீதி இருக்கிற இதில் வந்துட்டு இந்த மேங்கோவில் வெங்காய பச்சடி மாதிரி மாங்காய் பச்சடி, வெறுமனை பச்சை மாங்காய் பச்சடி, பச்சையாக மாங்காய் வெட்டி இந்த தயிர் எடுங்க. இந்த மேங்கோவில் தயிர் போடுங்க. உப்பு எடுத்து புளிக்காத தயிராக இருக்கணும். புது தயிராக புளிக்காத தயிராக போட்டிங்கன்னா மாங்காய் புளிப்பு வந்துட்டு கம்மியாக இருக்கும். இந்த மாங்காய் வந்து கொஞ்சம் ரைப்பாக இருக்குது, கொஞ்சம் கனிஞ்சாப்பில் இருக்குது, அவ்வளோ புளிப்பு இருக்காது, கொஞ்சம் இனிப்பு இருக்கும். அதனால நான் வந்துட்டு கொஞ்சமாக தயிர் போட்டு இந்த ரைஸுக்கு வந்துட்டு இந்த இது வந்துட்டு நல்ல ஒரு காம்பினேஷன். கொஞ்சம் கொத்தமல்லி, ஓகே. இப்போ டிஷ் வந்து பச்சடிக்கு இது காம்பினேஷன் ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு விசில் வந்துச்சுன்னா டக்குன்னு அதை ஆஃப் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஆகிருக்குமா? ஆமாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டீமெல்லாம் வெளியே போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம் தைரியமாக. ஆஹா, வாசனை நல்லா இருக்கே, சாப்பிடணும் போல இருக்கு. சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்லுங்கள், பிரட்டிடுறேன். சாப்பிட்டு பார்க்குறீங்களா? சரி.
பிரேமா, சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த பிரிஞ்சால் பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க. சூப்பராக இருக்குது, டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு, நல்லா இருக்குது. நான் இந்த மாதிரி சமைச்சதில்லை. தேங்க்யூ தேங்க்யூ. அந்த ரைத்தா தொட்டு சாப்பிடுங்க. இந்த ரைத்தா கொஞ்சம் ரைஸில் மிக்ஸ் பண்ணி இப்போ சாப்பிட்டு பாருங்கள். இதுவும் சூப்பராக இருக்குது. இதுவும் இந்த காம்பினேஷன் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். அதனால தான் அந்த அந்த ரைப் மேங்கோ ரைத்தா போட்டிருக்கு. நல்லா இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி டிஷ் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு ருசியாக. தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச். பாய். பிரிஞ்சால் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: பாசுமதி அரிசி, கத்திரிக்காய், மாங்காய், தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, நெய், பட்டை கிராம்பு, மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பூண்டு, எண்ணெய் மற்றும் உப்பு. முதலில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, புதினா, கத்திரிக்காய், கொத்தமல்லி, மாங்காயை நறுக்கி வைத்துக் கொள்ளவும். ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை கொதிக்க வைக்கவும். பின் கடாயில் எண்ணெயிட்டு பட்டை கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டு நன்றாக வதக்கிக் கொள்ளவும். பிறகு கத்திரிக்காயை சேர்த்து வதக்கிக் கொள்ளவும். பின் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து நன்றாக வாட்டவும். அடுத்து புதினா கொத்தமல்லியை சேர்க்கவும். அதனை குக்கரில் போட்டுக்கொள்ளவும். அதனுடன் பாசுமதி அரிசியை சேர்த்து சிறிது நெய்யிட்டு கலக்கிக் கொள்ளவும். பின் கொதிக்க வைத்துள்ள தண்ணீருடன் உப்பு சேர்த்து அந்த தண்ணீரை குக்கரில் ஊற்றி கலக்கிக் கொள்ளவும். பின் கொத்தமல்லியை தூவி குக்கரை மூடி 10 நிமிடம் வரை வேக வைக்கவும். இப்பொழுது சுவையான பிரிஞ்சால் பிரியாணி ரெடி.